கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியும் செய்கிறவர், அற்புதங்களையும் செய்கிறவர். இதை நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது பார்வோருடைய சேனை பின்னாக துரத்தி வருகிறது. முன்னாக செங்கடல் இருக்கிறது. இதை பார்த்த உடனே அழிந்து விடுவோம் என்று பயப்படும்போது தேவன் அற்புதத்தை அங்கு செய்தார். செங்கடலை பிளந்து அதை வெட்டாந்தரையாக மாற்றி அதிலே நடக்க செய்தார். அதே இயேசு புதிய ஏற்பாட்டு காலத்திலே காற்றையும் கடலையும் அதட்டினார். அந்த இறைகிற கடல் மேல் நடந்து ஆளுகை செய்தார். அது மட்டுமல்ல, பேதுருவையும் அங்கு நடக்க செய்தார். இன்றைக்கும் அதே தேவன் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறார். பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கும்போது சிறைச்சாலை கதவுகளை உடைத்தார், வெளியே அழைத்து வந்தார். இன்றைக்கும் சிறைச்சாலை போன்ற கடனில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், குடும்ப பிரச்சனையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், வழி தெரியாமல் கண் கலங்கி போயிருக்கலாம், யாரிடம் என்ன சொல்லுவதென்று தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் யோசேப்புக்கு செய்ததை உங்களுக்கும் செய்வார். ஒரே ராத்திரியிலே அவனை பார்வோனுக்கு அப்பனாக மாற்றினவர். உங்கள் பிரச்சனைகளை தாண்டி ஜெயித்து வெளியே வரும்படியாக பெரிய அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை பயப்படாதுங்க, கலங்காதுங்க. எது எப்படி முடியுமோ என்று கூட பயப்படாதுங்க. ஆண்டவர் எல்லா உதவிகளையும் உங்களுக்கு செய்வார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதமாக செய்து கூட முடிப்பார். ஆகவே சோர்ந்து போகாதுங்க, கலங்காதுங்க. கர்த்தர் உங்களை 2 விதங்களிலே நடத்துவார். ஒன்று திரை மறைவிலே நின்று நடத்துவார், இன்னொன்று அவரே நின்று நடத்துவார். சில நேரம் நீங்கள் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்று நீங்கள் சந்தேகப்படலாம். இல்லை, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். காலம் வரும் வரை காத்திருங்கள். உண்மையாகவே உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய சவால்களை ஜெயிப்பீர்கள், நோய்களை மேற்கொள்ளுவீர்கள், சத்துரு வெட்கப்படுவான், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.